வெகுஜன வழங்கும் நான் காணும் கலா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தமுடிய நடந்தவர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏண்டி முடியாதே, நீ முதலையாடி. அப்பா தம்பி அங்கே நின்னுட்டு இருக்க, வாப்பா வந்து உங்க அம்மா தடுப்பா. அம்மா வாமா, இன்னைக்கு விட்டுறதா இல்லடா இவனை. நீ மட்டும் நடி, நானும் விட மாட்டேன்டி. கிழவி அத்த கிழவி, பேக் எங்க வச்சேன்னு தெரியல, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும். அத்தை எப்பயும் வச்சுட்டு போகுமே, எங்க போயிடுச்சு? அத்த கிழவி. என்னது, அம்மாவை காணுமா? ஏடி எங்க தாண்டி போயிருக்கோம், அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையே, காணுமே, என்ன பண்றது இப்ப? ஏங்க எனக்கு தெரிஞ்சு இங்கதான் எங்கேயா போயிருக்குங்க. ஏடி பக்கத்தில் போனோனாலும் சொல்லிட்டு போவோம், இல்லை எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு தானே போவோம். இது காலங்காத்தாலே எங்கே போச்சுன்னு தெரியலையே, நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஆளையே காணுமே. ஐயோ என்னன்னு ஒன்றும் புரியலையே. எங்க இங்கே வாங்க, கிட்ட வாங்க. ஏடி இது அந்த நேரத்தில் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நல்ல ஆசை தான், இவங்களுக்கு கூப்பிட்டு கூட முத்தம் கொடுக்க போகிறோம் நாங்கள். ஏங்க நீங்கள் வேற, நேற்றுக்கு நைட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால இருந்திருக்குமோ? ஆமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. என்ன வீவர்ஸ், என்ன நடந்துச்சுன்னு தானே பார்க்கணும். வாங்க ஃப்ளாஷ்பேக்கில் போகிறோம். இப்போ ஒரே டென்ஷனாக இருக்குப்பா. சரி என்ன பண்ணுறது, ஒரு ஜூஸை போட்டு குடிப்போம். ஆரஞ்சு ஜூஸே போதும் நமக்கு, நம்ம மட்டும் தானே சாப்பிட போகிறோம். அப்பா சீக்கிரம் ரெடி ஆகட்டும், ரொம்ப கலப்பாக போகுதுப்பா. இன்னும் மையில என்ன இது மிக்ஸி சவுண்ட் கேக்குதா? என்னடி இது ஆச்சரியமா இருக்கு. இவ ஜூஸ்லாம் போடுறா, ஜூஸ்லாம் போட தெரியுமா இவளுக்கு? கேட்டு சின்ன பண்ண என்ன இது அத்தை கலவி சவுண்ட் மாதிரி கேக்குது? அத்தையே தான். என்ன அத்தை கலவி, என்னத்தையே சூசு போடுறியா? சூசு போடலையே, ஜூஸ் தானே போடுறேன். ஏட்டே எதா இருந்தாலும் ஒரு விளையாட்டுக்கு தான். சரி வீடு, எனக்கு ஒரு டம்ளர் போதும், நாங்க எடுத்துட்டு வந்து நான் உக்காந்துருக்கேன். என்னது ஒரு டம்ளரா? உனக்கு எதுக்கு? நான் போடுறேன், நான் எனக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏடி ஒரு டம்ளர் எனக்கு தந்தா என்னடி குறைஞ்சாடி போயிடுவேன்? நான் இந்த வீட்டுல நான் செஞ்சா நான் சாப்பிடணும்னு மட்டுமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எல்லாருக்கும் தானே செய்யணும், ஏன் இப்போ ஒரு டம்ளர் கொடுத்தா என்னடி? ஐயோ அத்தை கிழவி அப்படி சொல்ல, நான் எனக்கு மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன். சரி கலப்பா இருக்கு, ஒரு டம்ளர் போட்டு எடுத்துருவா. போங்க. என்ன இது அதிசயமா இருக்கு, இவ ஜூஸ் எல்லாம் போடுறா, அப்ப சாப்பாடு எல்லாம் செய்ய தெரியும் போலயே. இனிமே இவளே வேலை செய்யட்டும், ஒவ்வொரு வேலையா நம்ம போய் உக்காந்துருப்போம். வயசான காலத்துல இனிமேலாவது நிம்மதியா இருப்போம். தகடவே குடி. இப்படி பொம்பளையா வேலை செஞ்சு பழகுடி, பாக்கிறதுக்கே எவ்வளவு அம்சமா இருக்க. போது ஐஸ் வச்சது, ஐஸ் போடாம தான் கொண்டு வந்திருக்கேன் ஜூஸ, குடி. குடி ஐஸ் போட்டாமலாம் நமக்கு என்ன வயசான காலத்துல சளி பிடிச்சிக்கும். குடி பேசாம. அத்தை கிழவி என்ன ஆச்சு, ஏன் இப்ப இப்படி துப்புற? மூச்சுல துப்புறே, சந்தோஷப்பட்டுக்கடி. அத்தை கிழவி என்ன அத்தை கிழவி இப்படி அசிங்கமா பேசுற? என்னடி இது ஜூஸ் போட்டுட்டு வந்திருக்க? எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு, அந்த மிஞ்ச சக்கையில போட்டு எடுத்து வந்த ஜூஸ் தானே இது. அத்தை கிழவி விவரமானது கண்டுபிடிச்சிருச்சே. ஏய் இங்க ஏந்திரிச்சு பதில் சொல்லுடி. என்ன அத்தை கிழவி, என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி செய்யணும், அப்படி செய்வடி, செய்யக்கூடிய ஆளு தானே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அடி பாவி, ஒரு பேச்சுக்காது இல்லன்னு சொல்றாளா பாரு. என்னடி முறைக்கிற? போயிட்டு ஒழுங்கா படத்துல போட்டு ஜூஸ் எடுத்துருவா. நான் ஏதாவது செஞ்சா மட்டும் குறை சொல்றேன்ல, நீ ஒழுங்கா செய்யணும். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா தத்துக்களை கொடு. நான் எடுத்துட்டு போ. பாவன்னு போட்டுட்டு வந்து கொடுத்தா ஓவர் சீனு போடுது கிழவி. இனிமேட்டுக்கு எதனா பேசட்டும், விஷத்தை போட்டு கொடுக்குறேன். ஆமா விஷத்தை போடுவா இவ கூட. ஒழுங்கா சக்கரையை போட்டு எடுத்துருவாடி. கோயிலு மணி அடிச்சு வச்சுக்க, மணி 6 இருக்கும்னு நினைக்கிறேன். போய் கதவை சாத்திட்டு வருவோம், இல்லைன்னா கொசு கிசு வந்துடும், பாம்பு பூச்சி ஏதாவது. எங்க போச்சு இந்த அத்தை கிழவி லூசு, ஏதாவது சொல்லிக்கிட்டே தெரியுது. ஜூஸ் போட்டு வந்தா வாங்கி குடிக்கதா பாரு, எங்க வெளியே போகுது. சரி இங்க வச்சுட்டு போவோம், சோஃபாலேயே வச்சுட்டு போவோம். ஐயோ சர்க்கரையை போட மறந்துட்டோமே, இதுக்கும் அப்புறம் ஏதாவது கோளாறு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி போய் சர்க்கரை எடுத்துட்டு வந்துருவோம். சர்க்கரையை போட்டு கலக்கிடுவோம்.
ஓகே, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஜூஸை குடிச்சிட்டு அத்தையே நம்ம கிட்ட சாரி கேட்கும். சாரிடி மருமவளை தெரியாம சொல்லிட்டான் ஜூஸ் சூப்பரா இருக்குன்ட்டு. சரி நம்ம போவோம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம போலாம். அடி பாவி கொலகாரி, அவ சொன்ன மாதிரியே விஷத்தை கலக்கிட்டா போலியே. கண்டிப்பா அவ கலக்கிறத நான் பார்த்தேன். அவ சொன்ன மாதிரியே வேற எதையாவது தான் கலக்கிருப்பா. ஐயோ கடவுளே, இவ்வளவு நாள் பாம்புக்கு பாலை ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கோமே. நான் என்ன செய்வேன்? ஏட்டி நில்லுடி, இங்க பாடி. என்ன அத்தை கிழவி, ஜூஸ் குடிக்கலையா? என்ன அப்படியே தானே இருக்கு, குடிச்சிட்டு பாராட்டுவேன்னு பார்த்தேன். ஆமா, நீ செய்யற வேலைக்கு பாராட்ட ஒண்ணுதான் குறைச்சேன். ஏட்டி உன்னெல்லாம் நான் என்னடி நினைச்சேன்? என் முகம் மாரி தானடி உன்னை பாத்துக்கிட்டேன். எனக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன இந்த கிழவி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு? ஏ கிழவி, என்ன ஆச்சு உனக்கு? பாரு, நான் இந்த தடவைலாம் எனக்கு போட்ட ஜூஸை தான் உனக்கு எடுத்துட்டு வந்து வச்சேன். ஒன்றும் படசு மிஞ்சி நான் சாரில் வந்து எடுத்துட்டு போகல, சரியா? ஏட்டி நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன காமெடி பண்ணிட்டு விஷயத்தை மறைச்சிடலான்னு பாக்குறியா? ஏ கிழவி, என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏட்டி என்னட்டி இப்ப வந்து கலக்கன? என்னத்தை கலக்கணா? ஏன் என்னத்தை கலக்கணும்னு சொல்லுடி. ஏன் சர்க்கரையை தான் கலக்கணேன். சக்கரை கலக்கணியா இல்ல விஷத்தை கலக்கணியா? யாரை பார்த்து என்ன கேட்குற கிழவி நீனு? ஏட்டி அப்பனா அந்த ஜூஸை நீ குடிச்சு காமி, நான் நம்புறேன். என்ன இப்போ இந்த ஜூஸை தானே குடிக்கணும்? ஆமாடி. நான் குடிக்கிறேன். ஏட்டி என்னத்துக்கு இப்ப கிளாஸ் போட்டு உடைக்கிறேன்? இங்க பாரு, கிளாஸை போட்டு ஏன் உடைச்சேன் அது இதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ சொன்ன மாதிரி நான் அந்த ஜூஸை குடிச்சேனா இல்லையா? குடிச்சு நல்லா தானே இருக்க. இனிமே என் பேச்சுக்கு நீயே வராத, உன் பேச்சுக்கு நானும் வரமாட்டேன். என் மேலே சந்தேகப்பட்டல, இனி உன்கிட்ட நான் பேச மாட்டேன். ஏட்டி நின்னுட்டு தெரியாம சொல்லிவிட்ட விளையாட்டு தானே சொன்னேன். கோபம் குறையிற வரைக்கும் பேசாத என்கிட்ட. இப்ப என்ன சொல்லிவிட்டோம்? இவன் என்கிட்ட பேசக்கூடாதுங்கிறான். தெரியாம தானே சொன்னேன். இருந்தாலும் அப்படி கேட்டுக்க கூடாது நம்ம மருமக மேல. இப்படி அந்த ஜூஸை மிஸ் பண்ணிட்டோமே. சே, ஒரு டம்ளர் ஜூஸையாவது குடிச்சிருந்திருக்கலாம். ஏய் சின்ன பொண்ணு என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? வந்துட்டீங்களா? ஏய் சின்ன பொண்ணு, என்ன அழுகுற மாதிரி ஆக்டிங் போடுறியா? பரவாயில்லையே, ஒரிஜினலாக அழுகுற மாதிரியே இருக்கு. நான் இப்படி பண்ணுறது உனக்கு ஆக்டிங் போடுற மாதிரி இருக்கா? போயா தாண்ட. ஏய் சரி விடு, என்ன பிரச்சனை? ஓ இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னன்னு சொன்னா தானே புரியும். இன்னைக்கு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தேனா, சரி ஜூஸ் அத்தை கிளவி கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு போட்டு போய் வச்சேன். சர்க்கரை போட மறந்துட்டேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போய் சர்க்கரையை போட்டு கலக்கணும்னா அதுக்கு ஏ லூசே, முழுசா சொல்லிட்டேன். பாவி மனுஷா, நான் அழுகுறது உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? சொல்லிவிட்டு அழுகுன்னு வேற சொல்ற. நீனா ஒரு புருஷனா? சரி சாரி, சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு அந்த ஜூஸில் நான் விஷத்தை கலந்துட்டேனா அப்படின்னு சந்தேகமா என்கிட்ட அத்தை கிளம்பி கேட்டுருச்சியா? இவ்வளோ தானா? இதுக்கு எதுக்கு டீ எழுதுகிட்டு இருக்க? அடப்பாவி, நான் எவ்வளோ ஃபீலிங்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு விளையாட்டுத்தனமா தெரியுதா இன்னமும்? சின்ன பொண்ணு, அம்மா சும்மா விளையாண்டு இருக்கோம். ஐயா இல்லை, விளையாடனா இல்லை, எனக்கு இது முடிக்க தெரிஞ்சே ஆகணும். இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லை அது இருக்கணும். நீ ஏன் முடிவெடுத்துக்கோ. பொண்ணு ஏன் இப்படி சொல்ற? அம்மா காதலையாவது விழுந்துற போது. அம்மா வந்துட போறாங்க, அமைதியா இரு சின்ன பொண்ணு. அது கேட்டா எனக்கு என்ன? என்னைய தான் இப்படி சந்தேகப்பட்டுச்சுல்ல, இனிமே நான் பேசவே மாட்டேன் பாருங்க அதுக்கிட்ட. அம்மா இரு சின்ன பொண்ணு. அம்மா என்னது அம்மாவா? நில்லுமா, ஒன்றும் இல்லை, அவ சும்மா தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அத்தை நான் பேச மாட்டேன், ஏங்க நீங்களே கூப்பிடுங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுங்க. மா என்ன ஒன்றும் பேசாமல் போகிறாங்க சின்ன பொண்ணு? அதான ஒன்றுமே புரியல. சின்ன பொண்ணு, அம்மா என்ன கோச்சிக்கு போவாங்க சின்ன பொண்ணு. ஏங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அத்தைக்களை விட்டால் காலையில் பேசிக்கலாம். அது போய் படுத்துப்போம், நம்ம எதுக்கு நைட் நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? காலையில் நான் பேசிக்கிறேன் போங்க. இவ்வளோ நேரம் அழுத, இப்போ என்னடி இப்படி மாறிட்ட? என்னது அழுதனா? நான் இப்போ அழுதேன், சும்மா போட்டு வாங்கினேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் யார் முக்கியன்னே சொல்லலை பாருங்க நீங்கள்.
அடி பாவி, என்னையும் டென்ஷன் ஏற்றிட்டு எங்கள் அம்மாவையும் டென்ஷன் ஏற்றிட்டு அடி. சரி சரி விடுங்க விடுங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி வாங்க போய் படுப்போம், காலையில் அத்தை கிளப்பிட்டு நான் பேசிக்கிறேன். என்னம்மா அப்பா. இது தான் நடந்துச்சு வீவர்ஸ். இதில் என்ன தப்பு இருக்கு? எதுக்காகவா அத்தை கிளப்பி கோச்சிக்கிட்டு போயிடுச்சு? ஏட்டி சின்ன பொண்ணு, கதையை சொல்கிறத தான் சொல்லி முடிச்சிட்டேன். அம்மா போணுச்சுங்கிற கவலையே இல்லைடி உனக்கு. என்னங்க சொல்கிறீங்க? 1000 தான் இருந்தாலும் அத்தைக்கு கொஞ்சம் ரசம் அதிகம்தான், அதனால தான் எனக்கே பயமாக இருக்குது. சரி வாங்க போய் தேடி பார்ப்போம். கண்டிப்பாக நான் வேணா சொல்கிறேன் பாருங்க. இந்த பக்கத்து வீட்டில் மயில் இருக்கால, அவன் மாமியார் கூட நேரம் மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஏன்னா இந்நேரத்தில் எங்கடி, காலையில் நமக்கு எல்லாம் தேவைங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தானே எங்கேயும் போவோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அச்சிச்சோ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கும் பயமாக தான் இருக்குது. சரி வாங்க போயிட்டு மயில் வீட்டுக்கு போயிட்டு போவோம். சரி அங்கே போகலாம். பொண்ணு கூப்பிடு, சின்ன பொண்ணு. என்ன கூப்பிட்டு தானே இருக்கேன். மயில 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 கொஞ்சம் இருந்தா வெளியே வாடி. என்ன மயில் வருவான்னு பார்த்தா ஊர் பூரா டமார் அடிக்கிற இந்த புயல் வருது. ஏங்க நாங்க மயில பார்க்க வந்தோம். மயில் இருக்காளா? இருக்கா இருக்கா. ஏன் என்ன விஷயம்? என்கிட்ட சொன்னா நான் போய் சொல்றது. அதெல்லாம் நான் அவகிட்டே சொல்லிக்கிறேன். ரொம்ப தான் ஓவரா பண்ணுவாங்க. ஏட்டி மயில மாடி, என்ன இந்த தம்பி வந்திருக்கு. தம்பி பாப்பா, என்னப்பா சோகமா இருக்கா? என்ன அவன்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. என்ன இது, ஏதோ கிசு கிசு தசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுவோ. ஏதோ விஷயம் இருக்கு. அப்படியே ஓரமா நின்று கேட்குற மாதிரி கேட்போம். மயில, சின்ன பொண்ணு வாடி, வீட்டுக்குள்ள வா. வாடி, ஒரு முக்கியமான விஷயம்டி. என்னடி விஷயம்? இவ்வளவு புரிஞ்சுக்க மாட்டா. ஏடி இங்க வாடி. என்ன விஷயம்டி? ஏட்டி என்னன்னா, ஐயோ இந்த கிழவி வேற இங்கே பார்த்துட்டு இருக்கு. வேணா நம்மள பத்திரம் மனவரா அப்படியே திரும்பி நிக்கிற மாதிரி திரும்பி நிற்போம். போயிடுச்சு. ஏட்டி என் மாமியாரை பாத்தியாடி? ஏட்டி இந்நேரத்துக்கு மாமியார் உங்க வீட்டுல வேலை தாண்டிடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீயா வேலை செய்ய போற? அது தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, இது இப்ப முக்கியம். இதை கேட்டாங்க பாரு உன்ட்ட. ஏட்டி என்னடி விஷயம்? ஏட்டி என் மாமியார காலையில இருந்து காணும்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.